அகிலம் நேசத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான இறக்குமதி வரி சதவீதத்தை அரசாங்கம் விசேட வர்த்தமானி அறிவித்தலூடாக வெளியிட்டுள்ளது. அதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு செல்லாத உள்ள வாகனங்களுக்கு 200 தொடக்கம் 300 வரி விதிக்கப்பட உள்ளது. நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். தைப்பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு ரயில்வே திணைக்களம் 4 விசேட ரயில்களை சேவையில் இணைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 10ஆம் தேதி முதல் ரயில்கள் சேவையில் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே திணைக்களம் பொது முகாமையாளர் ஏ.டி. ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி இரவு 7:30 மணிக்கு ஒரு ரயில் புறப்படும் என்றும் மற்ற ரயில் பதுளையில் இருந்து மாலை 5:40 மணிக்கு கொழும்பு கோட்டை நோக்கி புறப்படும் என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தைப்பொங்கல் பண்டிகைக்காக கொழும்பிலிருந்து ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு போதுமான பஸ்கள் இருப்பதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுன விஜயரத்ன தெரிவித்துள்ளார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்குட அத்தி ஞானசார தேரர் மேலும் தாமதிக்காமல் ஒரே நேரத்தில் தன்னை கொல்ல உத்தரவு பிறப்பிக்குமாறு கொழும்பு கூடுதல் நீதவான் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததாக ஞானசார தேரருக்கு 9 மாத ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நான் ஒரு புத்த துறவி. நான் 20 வருடங்களாக இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கு எதிராக போராடி வருகின்றேன். தயவு செய்து இதுபோன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக குற்றவாளிகளை உடனடியாக தூக்கிலிட உத்தரவிடுங்கள் என ஞானசார தேரர் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கையில் போலியான ஆவணங்களை தயாரித்து போலியான சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் வாகன பதிவு புத்தகங்களை தயாரித்து 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வேரகர பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றை நடத்தும் நபர் உட்பட 3 பொலனறுவை பிரிவு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மனம்பெட்டிக, வேரகர மற்றும் நாரகின்பெட்டிக பிரதேசத்தைச் சேர்ந்த 39 மற்றும் 60 வயதுடைய 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டிற்கு மீண்டும் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று வர்த்தக, வாணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர்.எம். ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். லுணுக்கம் வெகர பன்னைமுக பகுதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு அரிசியை மீண்டும் இறக்குமதி செய்வது தொடர்பான சுற்றறிக்கையை மேலும் நீடிக்கப் போவதில்லை என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் வழங்கிய காலக்கெடு நேற்று முன்தினம் நள்ளிரவு முடிவடைந்துள்ளது. நாடு முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகஸ்தர்கள் பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஒரு கிராம உத்தியோகஸ்தர் பல பிரிவுகளில் பணிகளை மேற்பார்வையிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிராம உத்தியோகஸ்தர்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சினைகளையும் அரசாங்கம் தீர்க்கும். அமைச்சரவை அமைச்சர்களின் ஒப்புதலை தொடர்ந்து கிராம அலுவல் சேவை அரசியலமைப்பின் பொது சேவை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணத்தை பற்றி கலந்துரையாடவும் தேவையான மாற்றங்களை செய்யவும் தொழிற்சங்க பிரதிநிதிகளை விரைவில் சந்திப்போம் என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நிர்வாகத்தால் 2020ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஜனவரி 1, 2016 முதல் டிசம்பர் 31, 2019 வரை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய அதிகரிப்பு கிடைக்கும் என்றும் தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் இந்த சரி செய்தலுக்கான ஏற்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதியில் மனைவியின் காதை வெட்டியவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாக நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவரின் சித்திரவதை தாங்காது சண்டிலிப்பாயில் உள்ள உறவினரின் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அங்கு சென்ற கணவன் கடந்த 7/10/2024 அன்று மனைவியின் காதினை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பின் வீடு திரும்பியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கடந்த 10/10/2024 அன்று மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் வட்டுக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த தந்தை நபர் இதற்கு முன்னரும் மனைவியின் மீது பல்வேறு சித்திரவதைகளை புரிந்தவர் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோப் எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவை புறக்கணிப்பதற்கு எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் பாரம்பரிய நடைமுறைகள் மீறப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கோப் குழுவின் தலைவர் பதவிக்கு ஏகமனதாக நியமனம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதுவும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் மாத்திரமே இடம்பெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பரீட்சை திணைக்கள ஆசிரியர் கல்லூரிகளுக்கான இறுதித் தேர்வு பற்றிய சிறப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பட்டதாரி அல்லாத பயிற்சி ஆசிரியர்களுக்கான பயிற்சி பாடத் தேர்வை மே 2025 நடத்த பரீட்சை திணைக்களம் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பரீட்சை திணைக்களம் கூறியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் நாட்டின் சில பகுதிகளுக்கு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்கள் மற்றும் பொலனறுவை மாவட்ட மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதற்கமைய கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என குறித்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தின் வீட்டு பராமரிப்பு துறையின் பெண் ஊழியர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாக கூறப்படும் சம்பவத்தில் அத்துறையின் உதவி பராமரிப்பு நிர்வாகி உட்பட 3 பேரை பணி நீக்கம் செய்ய சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன முடிவு செய்துள்ளார். சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்திய ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி குசலா சரோஜினி வீரரத்ன தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்களை சபாநாயகர் இந்த முடிவை எடுத்துள்ளார். கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்டில் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. தென்கொரியாவின் E8 விசா பிரிவின் வேலை வாங்கி தருவதாக கூறி மக்களை ஏமாற்றிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கிடைத்த 5 முறைப்பாடுகளின் பிரகாரம் அந்த பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். தென்கொரியாவின் E8 விசா பிரிவில் வேலை வாங்கி தருவதாக கூறிய ஒருவரிடமிருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளது. அதன்படி அவர் புகார் அளித்தவர்கள் கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீனாவுக்கு 2025 ஜனவரி 14 முதல் 17 வரையில் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அந்நாட்டில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் விஜயம் இது என்றும் சீன இலங்கை உறவுகளின் வளர்ச்சிக்கு இது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கொழும்பில் இருந்து பசறை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று பசறை 10ஆம் கட்டை பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 5 படுகாயமடைந்த நிலையில் பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பசறை போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்தின் போது பேருந்து நடத்துனரை செலுத்தியதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நாட்டில் ஆங்காங்கே மோசமான விபத்துக்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இவ்வாறு பொறுப்பற்ற சாரதிகளும் நடத்துனர்களும் நடந்து கொள்வதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தின் போது 6 வயது சிறுவர் உட்பட 5 படுகாயமடைந்து பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பசறை போலீசார் தெரிவித்தனர். பேருந்து விபத்து இடம்பெறும் போது பேருந்தில் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் இருந்ததாகவும் ஏனையோருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகிலத்தின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள்.